வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரோக்கோலி யூனிவர்சிட்டியோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரோக்கோலி வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு சைட்வேஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்குது. சரியா, எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸ் ஒன்று இந்த கோயின் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இந்த கோயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சரியான அக்யூமுலேஷன் கேட்டால் எஸ், இது வந்து ஒரு சரியான ஒரு அக்யூமுலேஷன். இந்த அக்யூமுலேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிளேஸ் இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் இருந்து எங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு சொன்னால் பிரேக் அவுட் வந்து எங்களுக்கு கேண்டில் க்ளோஸோட கன்ஃபர்மேஷன் வைக்கணும். அப்படி கேண்டில் க்ளோஸோட கன்ஃபர்மேஷன் வைக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு ஹியூஜான ஒரு ரெஃப்யூஜான ஃபார்ம் ஆகும். இப்போ மார்க்கெட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இங்கே போகிற மார்க்கெட் வைத்துட்டு திருப்பி கீழே வந்து மார்க்கெட் மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்படி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகக்குள்ள எங்களுக்கு அதோடைய முதல் டார்கெட்டாக எது வரைக்கும் வைக்கலாம்னு சொன்னால் இந்த லைன் 0.04273 வரைக்கும் முதல் டார்கெட்டாகவும், அதோடைய ரெண்டாவது டார்கெட்டாக வீக்லி சார்ட்டுக்கு எனபிள் பண்ணுங்கள். ரெண்டாவது டார்கெட்டுக்கு வீக்லி சார்ட்டுக்கு எனபிள் பண்ணி வீக்லி சார்ட்டில் நாங்கள் வந்து விக் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 0.078 8லேருந்து 0.094 வரைக்கும் எங்களுக்கு வந்து அதோடைய வீக் ஃபீலிங் இருக்குது. அதுக்கு பின்னால் மூணாவது டார்கெட்டாக 0.18லேருந்து 0.20 வரைக்குமே எங்களுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எங்களுக்கு சேஃபஸ்டான டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டார்கெட், இந்த பிக் ஃபீலிங் தான் இதோடைய சேஃபஸ்டான டார்கெட்டாக இருக்கும். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 431% வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாகவே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு வீக்கில் இன்னும் ஒரு பிக் ஃபீலிங் இருக்குது இந்த பிளேஸில். சரியா, இப்போ இந்த பிளேஸில் இருக்கிற இந்த பிக் ஃபீலிங் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 127% வந்து பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லாங் டேர்ம் ஒரு ஹோல்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து எங்களுக்கு இங்கே பிக் ஃபீலிங் இருந்திருக்குது. இந்த பிளேஸில் எங்களுக்கு ஒரு பிக் ஃபீலிங் இருந்திருக்குது. சரியா, அந்த பிக் ஃபீலிங்கை வந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் கிளியராக எங்களுக்கு வந்து ஒரு 228% கிட்ட எங்களுக்கு வந்து பம்பாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் அந்த பிக் ஃபீலிங் வந்து ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. சரியா, பட் எங்களுக்கு இந்த பிளேஸில் நாங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கரண்ட்டாக இருக்கிற பிளேஸ்லேருந்து எங்களுக்கு இந்த முதலாவதாக இருக்கிற இந்த பிக் ஃபீலிங் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்கும். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 135% வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு நாங்கள் ட்ரெண்ட் லைன் ஒன்று போடுறோம்னு சொன்னால் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட்டாக இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒரு ஹையஸ்ட் மூமெண்ட்டாக இந்த பிரேக் அவுட் ஒரு ஹை வால்யூம் உள்ள பிரேக் அவுட் ஆகுது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 1x வந்து எங்களுக்கு மார்க்கெட் பம்ப் ஆகிறாங்க. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவும் திருப்பி பம்ப் ஆகும் ஒரு 1x வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே 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 உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியுற மாதிரி டிக் பண்ணி உங்களுடைய சீசை புக் பண்ணிக்கொள்ளுங்க.